சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஃபீல் தி நேச்சர் இலை பீச் மெடோஸ் ஆன் கடலூர் பை டிரனம் ஹோம்ஸ். அந்த சாத்தப்பன்கிற கேரக்டர் தான் கேரளா வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி திரும்ப விஷ்ணு மாயாவா திரும்ப வந்திருக்கு. துர்கா தான் கொற்றவ, திருமால் தான் விஷ்ணு, மாயன் தான் திருமால், முருகன் தான் சுப்பிரமணியர். ஊருக்கு ஒரு பேர் வேணால் மாறலாம், கேரக்டர் மாறாது. அந்த மாதிரி சாத்தப்பன் தான் விஷ்ணு மாயா. விஷ்ணுமாயா சுவாமியை வழிபடுறதுனால என்னென்ன மாதிரியான பலன்கள்? வேறு வழிபடுறவங்களுக்கு தோல்வியே கிடையாது. பிளாக் மேஜிக்கு, பிளாக் ஈவில்ஸு, கெட்ட சக்திகள், வீட்டில் அடையாளம் தெரியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத பூதங்கள்லாம் நடமாடுது. எதுக்குமே அவர் அவ்வளோ பண்ண மாட்டார். சனிங்கிறவர் எவ்வளோ பெரிய டான். அந்த சனீஸ்வர பட்டம் வாங்கின சனியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு யாரும் பண்ணிருக்கீங்க? ஆஞ்சநேயர்னு ஒரு குட்டி பையனை போட்டிருக்கீங்க. விசாரமாக பார்த்துக்கணும். ட்ரெஸ்ஸு போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும், பூவை மாற்றணும், அதுக்கு ஆரத்தி காட்டணும். ஒரு ஹியூமன் வீட்டில் பெரிய மனுஷன் எப்படி இருந்துக்காரு நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்களோ அப்படி பார்த்துக்க. உங்களுக்கு ஸ்டஃப் இருந்தால் வைங்க, இல்லைனா வாயை மூட்டு கம்முது. விஷ்ணுமாயா அவரோட சைதன்யம், அவருடைய அந்த மங்கள வாத்தியம், அவரோட சங்கு சத்தம் கேட்டாலே போதும், உங்களை விட்டு பாதி வியாதி போயிடும். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ராம்ஜி சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் சுவாமி. இந்த விஷ்ணு மாயா வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விஷ்ணு மாயா வழிபாடு, விஷ்ணு மாயா யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னே இருக்கக்கூடிய காணொளிகளில் நம்ம விரிவாகவே பேசியிருக்கோம். அந்த விஷ்ணு மாயா வழிபாடை பற்றி எப்போவுமே எப்போ அது குட்டிச்சாத்தான் வழிபாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ்ணு மாயா வழிபாடு மேலேயே ஒரு 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 வேறான பார்வை இருக்கு இல்லையா? இது நம்ம ஊரில் இருந்த சாத்தன் சாமி தான் சாத்தப்பன்னு பேர். இப்போயும் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம்லாம் போனீங்கன்னா சாத்தப்பன்கிற பேர் நீங்கள் பார்க்கலாம். யார் அந்த சாத்தப்பன்? இருளப்பன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜெய்பீம் படத்தில் வரும். சாத்தப்பன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்தப்பன்னு ஒரு கேரக்டர் உண்டு. பழைய சித்தி சீரியலில் கூட சாத்தப்பன், சாத்தப்பா அப்படிவாங்க. அந்த சாத்தப்பன்கிற கேரக்டர் தான் கேரளா வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி திரும்ப விஷ்ணு மாயாவா திரும்ப வந்திருக்கு. கதைகள் வேறு, புராணங்கள் வேறு. ஒரு புராணத்தையே நம்ம 24 வகையான வெரைட்டிஸாக மாற்றி சொல்கிறது இந்து மதத்தோட பழக்கம். இப்போ நீங்கள் இங்கே வடமாலை சாத்துறீங்க, இதே நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னா ஜிலேபி மாலை சாத்துவாங்க ஆஞ்சநேயருக்கு. என்னடா இது ஜிலேபி மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஜிலேபி சாத்துறான், நீங்கள் உளுந்து வடை சாத்துறீங்க, இந்த மெது வடை. மேட்ரு என்னமோ பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னங்க இது காரம், அது இனிப்பு அப்படின்னு அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. ரெண்டுத்துலேயும் இருக்கிற அடிப்படை உளுந்து, அப்படி பொருள் கொள்ளணும். அவன் அந்த உளுந்தை ஜாலியாக பார்க்குறான். நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா அவன் கல்யாணத்தில் கூட நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, சாத்தப்பன், நம்ம ஊர் சாத்தப்பன், நம்ம ஊர் சாத்தன் சுவாமி, அதுதான் அங்கே போய் விஷ்ணு மாயாங்கிற பேரோட திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது குட்டிச்சாத்தான்னு ஏன் சொல்கிறோன்னா, சாஸ்தா அப்படிங்கிறது தான் சாஸ்தன் அப்படின்னு பேராச்சு, சாத்தன் அப்படின்னு பேராச்சு. சாத்தன் எங்கே போனாலும் அடிப்படையில் கையில் கத்தி வச்சுருக்கோம், பலி சாப்பிடும், மாம்சம் சாப்பிடும். இப்போ இந்த விஷ்ணு மாயா சரக்கு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரா? இல்லை பலி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரா? இல்லை அங்கே போனதுனால ராம்ஜி தயிர் சாதமாக மாறிட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவராக தான் இருக்கார். என்ன அங்கே கொஞ்சம் புராணங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆகி டில்ட் ஆகி பஜ்ரங்கு பலிங்கிறாங்க, இதில் கணபதி பாப்பா போமியாங்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தெரில. பிள்ளையாரப்பா விநாயகா அப்படிங்கிறோம். துர்கா தான் கொற்றவ, திருமால் தான் விஷ்ணு, மாயன் தான் திருமால், முருகன் தான் சுப்பிரமணியர். ஊருக்கு ஒரு பேர் வேணால் மாறலாம், கேரக்டர் மாறாது. அந்த மாதிரி சாத்தப்பன் தான் விஷ்ணு மாயா. விஷ்ணுமாயா சுவாமியை வழிபடுறதுனால என்னென்ன மாதிரியான பலன்கள்? இப்போ ஒரு சாமிக்கும் இந்த பலன் அப்படின்னா விஷ்ணுமாயா சுவாமிக்கு என்ன பலன்? வேறு வழிபடுறவங்களுக்கு தோல்வியே கிடையாது. இப்போ நான் ராம்ஜி எதுலேயுமே தோற்றது கிடையாது. நான் அப்படி நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக அவர் தருவார். யூ ஆர் நாட் ஃபெயிலியர். எவ்வளோ கீழே விழுந்தாலும் நீ தோக்க மாட்ட அப்படிங்கிற தைரியத்தை கொடுப்பார். பிளாக் மேஜிக்கு, பிளாக் ஈவில்ஸு, கெட்ட சக்திகள்,
வீட்டில் அடையாளம் தெரியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத பூதங்கள்லாம் நடமாடுது. எதுக்குமே அவர் அலோவ் பண்ண மாட்டார். கலியுகத்தின் தெய்வங்கள் யாருன்னா, ஒன்று ஆஞ்சநேயர், இன்னொன்று ஐயப்பன், இன்னொன்று விஷ்ணுமாயா. இதெல்லாம் பிரம்மச்சாரிகள். இவங்களை வந்து கடைசியாக என்ன சொல்லியிருக்காரு சிவபெருமான், பூமியை பார்த்துக்க சொல்லி, எப்போ உலகம் கலியுகம் அழியுதோ 4,3332 முடியும் போது, கலியுகம் அழியும் பொழுது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பிரளயம் உண்டாகி கிருத்தயுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், திரும்ப அந்த 4 யுகம். இந்த 4 யுகம் சேர்ந்தது சிவனுக்கு ஒரு விளையாட்டு. ஸோ கலியுகம் முடிகிற வரைக்கும் இவங்க காவல் இருப்பாங்க. அதனால தான் கலியுக தெய்வமே சரணமையப்பா, ஐயப்பனையும் அப்படி தான் சொல்லுவாங்க. இவங்க பிரம்மச்சாரிங்கிறதுனால இவங்க குரலுக்கு வாய்ஸ் உண்டு. மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ஸ் இல்லையா, நான் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் இவங்க சொன்னால் சபையில் சொல்லின் செல்வருங்கிற பேர் யாருக்கு? மாருதி. ஆஞ்சநேயரை தான் சொல்லின் செல்வர்னு சொல்லுவாங்க. கண்டேன் சீதைன்னு ஒரு டாப்பிக்கே எழுதியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கே ஆஞ்சநேயர் வச்சு எழுதுனது தான். ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ பெரிய பெருமை. இவங்களாம் போய் சும்மா பேச மாட்டாங்க, அவங்க பேசவே மாட்டாங்க. முதல்ல அவ்வளோ கடுமையான ரக்குடு. ஆனால் அவங்க சொன்னது தான். விஸ்வாசம்னா என்னென்னு இவங்கள்ட்ட கற்றுக்கணும். விஷ்ணுமாயா வந்து யாருக்கு விசுவாசின்னா, அவங்க அம்மா கூலி வாங்கின அம்பாளுக்கு விசுவாசி, காளிக்கு விசுவாசி. இவர் ஆஞ்சநேயர் ராமருக்கு விசுவாசி, ஐயப்பன் சிவனுக்கு விசுவாசி. அந்த மாதிரி விசுவாசி. உயிரே போனாலும் அவங்க இருப்பாங்க. அதை கற்றுக்கலாம். இப்போ விஷ்ணுமாயா சுவாமியை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த சாமி கிரக சஞ்சாரங்களால் ஏற்படக்கூடிய இந்த சனி தாக்கம், அதாவது 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டமத்து சனி, இது மாதிரியான சனியின் தாக்கங்கள், மாந்தியினால் ஏற்படக்கூடிய முடக்கு, இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து சனிங்கிறவர் எவ்வளோ பெரிய டான், சனீஸ்வர பட்டம் வாங்கினவர். அந்த சனீஸ்வர பட்டம் வாங்கின சனியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு யாரை போட்டிருக்கீங்க? ஆஞ்சநேயர்னு ஒரு குட்டி பையனை போட்டிருக்கீங்க. நீங்கள் பெரிய ஆள் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. யார்? சனிக்கு 2 பொண்டாட்டி. இதே மாதிரி எல்லாருக்கும். இவங்கெல்லாம் கிரகஸ்தர்கள். இவங்க பலம், அவங்க மனைவி பலம் எல்லாம் அவங்களுக்கு உண்டு. இவ்வளோ பெரிய பலசாலியே இன்னொரு பலசாலி தானே எதிர்க்கணும். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இப்போ விஷ்ணு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு, ஸ்ரீதேவி பூதேவி சமேத விஷ்ணு எம்பெருமான் விஷ்ணு சனிக்கு அடைக்கலம் தர்றாருன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது, டான் லாஜிக். சனி ஒரு டான், அவர் ஆபத்துன்னா நீங்கள் விஷ்ணுங்கிற டான்கிட்ட போய் காலில் விழுவுறீங்க, லாஜிக் இருக்குது. சனிங்கிற சின்ன பையன் காலில் போய் விழுவுறீங்க. சனி சொன்னால் இவர் ஆஞ்சநேயர் சொன்னால் சரி ஆஞ்சநேயருங்கிற சின்ன பையன் காலில் போய் விழுவுறீங்க. ஆஞ்சநேயரை சின்ன பையன் வேறு சொல்லிட்டியான்னு நீங்கள் கேட்காதீங்க. லாஜிக்கலி சொல்கிறேன், பிரம்மச்சாரி தானே. அந்த பிரம்மச்சாரி பையன் சின்ன பையன், இப்போ நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் என்னோட கம்பேர் பண்ணும்போது நான் உங்களை என்ன சொல்லுவேன்? டேய் கம்முன்னுறா, உண்டாட்டினா முன்ன பின்ன தாண்டா இருக்கும். சின்ன பையன், நீ உனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு வார்த்தையில் உங்களை ஆஃப் பண்ணிடுவேன். நீங்கள் 1000 சமாதானம் சொல்ல என்னோட மெச்சூர்டாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. என்ன? அவன் கல்யாணம் ஆனவன், நீங்கள் கல்யாணம் ஆகாதவன். அப்போ நீங்கள் யார்? சின்ன பையன். ஸோ அப்படின்னா அப்போது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பிரம்மச்சாரிகளுடைய அந்த பிரம்மச்சரிய கற்பு, இவ என்ன மாதிரி விஷ்ணுமாய்க்கு நேர்ந்து விட்டவங்க சில பேர் வேணால் நாங்கள் அப்படி இருப்போம். எல்லாத்தையும் அது மாதிரி அப்போ தான் விஷ்ணுமாய தரிசனம் கிடைக்கும். ஸோ கூப்பைக்கு வெளியே அலையும் நாக்குகள்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். இப்போ ஆண்களில் இத்தனை கற்புடையவர்கள் யார்? ஆஞ்சநேயர், ஐயப்பன், விஷ்ணுமாயா. ஸோ அந்த விஷ்ணுமாயாவுக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஐயப்பனுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகிறாங்க, ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராமஜெயம் எழுதுகிறாங்க. விஷ்ணுமாயை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் பயம். ஸோ நான் வந்துட்டேன்ல, இனிமேல் விஷ்ணுமாயாவுக்கு ஸ்ரீ விஷ்ணுமாய ஜெயம்னு இனிமேல் எழுத வைக்கிறேன். சனி உங்களும் ஒன்றும் பண்ண மாட்டார்.
இப்போது விஷ்ணுமாயா க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்குது கேரளாவில். அங்கெல்லாம் போகும்போது வழிபாடு பண்ணுறப்ப விக்கிரகங்களாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. விக்கிரகமாக வச்சு வழிபடலாமா? தாராளமாக வழிபடலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு துப்பு வேணும். இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் விஷ்ணுமாயான்னு சொல்லலை, எந்த ஒரு சுவாமியுமே சரி, விக்கிரகம் வந்து இவ்வளோ தான் இருக்கணும். இந்த 5 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ இது 5 முகம் எப்படி வேணால் போடலாம். முன்ன பின்ன இதுக்கு வந்து ஜபம் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். பெருசாக ஒன்றும் தண்டனை கொடுக்காது. 4 முகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 பிரச்சனை, 2 பிரச்சனை, ஏகமுகம்லாம் கண்டிப்பாக பிரச்சனை. ஏகமுகம் போட்டிங்கன்னா சன்னியாசி ஆக்கிரும். ஸோ ஏகமுக ருத்ராட்சம் அந்த மாதிரிலாம் போகும்போது அதனுடைய வேலையை அதை போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கா? அந்த மாதிரி விஷ்ணுமாய விக்கிரகம் வைக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கா? தகுதின்னா என்ன? 3 வேளையும் சாப்பாடு போடணும் முடியுமா? அது ஆச்சாரமாக பார்த்துக்கணும். ட்ரெஸ்ஸு போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும், பூவை மாற்றணும், அதுக்கு ஆரத்தி காட்டணும். ஒரு ஹியூமன் வீட்டில் பெரிய மனுஷன் எப்படி இருந்துக்காரு நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்களோ அப்படி பார்த்துக்க. உங்களுக்கு ஸ்டஃப் இருந்தால் வைங்க, இல்லைனா வாயை மூட்டு கம்முன்னு இருங்க. சில பேர் பெருமைக்கு இவ்வளோ பெரிய செலவு வாங்கிட்டு வைப்பான். சிலை வளர வளர அதுக்கு பசிக்குங்க. இப்போ விஷ்ணுமாயா சுவாமிக்கு என்ன மாதிரியான பூஜை முறைகள்? இதில் வந்து விஷ்ணுமாயா கூட 395 குட்டிச்சாத்தம்மாருன்னு பேர். அவங்களும் சைத்தன்யம், சுவாமியோட சைத்தன்யம். அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இருக்காங்க. கருங்குட்டி, குச்சிகல்ப சுவாமி, அடுத்து வந்து கோரக்குட்டி, பூக்குட்டி, தீக்குட்டி, பறக்குட்டி, மதனக்குட்டி, அது வந்து நிறைய முகம் இருக்குது. 395 முகங்கள். விஷ்ணுமாயா 395 வடிவமாக மாறுவார். ஸோ உங்களுக்கு என்ன வடிவம் தேவையோ அந்த வடிவத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த வடிவத்தை நீங்கள் ப்ரே பண்ண இந்து மதத்தோட தாத்பரியமே அதுதானே. இப்போ எல்லா ஜிம்முக்கு போனாலும் ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருக்கும். ஏன்? அவரை பார்த்துட்டு நீங்கள் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவர் மாதிரியே கட்ஸாக வைங்க. எல்லா ஞானிகளுக்கும் சிவபெருமான் தான் காடு. ஏன்? அவரை பார்த்துட்டு தவம் பண்ணும்போது நீங்கள் அவரை மாதிரி ஆவீங்க. எல்லா வியாபாரம் பண்ணுற கடையிலையும் மகாலட்சுமியும் விஷ்ணுவும் தான் இருப்பாங்க. ஏன்? அவரை பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது வியாபாரம் நல்லா பண்ணுவீங்க. சைக்காலஜி தான் எல்லாம். அது மாதிரி விஷ்ணுமாயாவை எந்த வடிவத்தில் பார்க்குறீங்களோ அந்த வடிவம் பார்க்கலாம். இப்போது எழுதித்தர நேயர்களே, உங்கள் வீட்டில் பிரச்சனைகள், அமானுஷ சக்திகள், இரவில் தூக்கமில்லை, நடமாட்டம், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, அதே மாதிரி வேலையின்மை, விவாகரத்து, ப்ளஸ் வந்து சந்தேக புத்தி, ராத்திரி ஆனால் யாரோ ஒருத்தர் காதில் பேசுகிறாங்க, அல்லது வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்க, நம்பிக்கை இழப்பு, தீரா கடன், நோய், எது இருந்தாலும் உலகின் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க. நானே அங்கே நேரில் வந்து உங்களுக்கு விஷ்ணுமாயா ஹோமம்னா தனியாக பண்ணித்தரேன், யாகம்னா தனியாக பண்ணித்தரேன். அதோடு உங்களை பிடிச்சது சரியாயிடும். ரக்ஷ ஹோமம், அந்த யந்திரம், முடிக்கயிறு எல்லாம் உங்களுக்கு கொடுப்போம். விஷ்ணுமாயா சிலையும் கொடுத்து பூஜிக்கவும் சொல்லி தருவோம். இறுதியாக விஷ்ணுமாயா சுவாமி அப்படின்னாலே இந்த செய்வினை அறுப்பு, இந்த பில்லி சூனியம், அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி சாத்தியப்படுது? எனார்மஸ் பவர். இது எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் இந்த கொடை கட்டியிருக்கீங்க, என் முகம் பிரைட்டாக தெரியுது, பார்க்குறவன் என்ன நினச்சிக்கிறான், ராம்ஜி சுவாமி ரொம்ப பிரைட்டாக இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த லைட் ஆஃப் பண்ணி பாருங்கள், நல்லா இந்த இருட்டுக்கு எனக்கு வித்தியாசமே தெரியாது. அந்த மாதிரி தான். ஸோ இருள் வந்தால் வெளிச்சம் வந்தால் இருள் தன்னால் விலகி செல்ல வேண்டும் என்பது விதி. இருள் வெளிச்சத்தை கண்டு பயந்து ஓடவும் இல்லை, வெளிச்சம் இருளை துரத்தவும் இல்லை. வெளிச்சத்தின் குணம் நிமிர்ந்து நடப்பது, இருளின் குணம் ஓடிவிடுவது. அவ்வளவுதான். விஷ்ணுமாயா வந்து உங்களுக்காக எஃபர்ட் போட்டு பேய துரத்தலாம் ஒன்றும் கிடையாது. அவரோட சைதன்யம், அவருடைய அந்த மங்கள வாத்தியம், அவரோட சங்கு சத்தம் கேட்டாலே போதும், உங்களை விட்டு பாதி வியாதி போயிடும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாத்திரை எப்படி வந்து உடம்போட கரைஞ்சி லிவருக்குள்ளே போய் லிவரோட செல்லுலாம் அது உட்காந்து வேலை செய்துன்னு யோசிச்சிங்கன்னா உங்களால் வாழவே முடியாது. மாத்திரை உள்ளே போச்சா நோய் வெளியே போயிடும், அவ்வளோதான். அது எப்படிலாம் எனக்கு தெரியாது.
இந்த மாத்திரை போடுவேன் சரியாக போகும். அது மாதிரி விஷ்ணுமாயா எடுத்துக்கங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. யோசிச்சிங்கன்னா பயமாக இருக்கும். அது மாதிரி உக்ர தெய்வங்கள் வழிபட்டீங்களா, நான் வந்து உங்களுக்கு ஹோமம் பண்ணி தரேன், அதோட பிரச்சனை சரியாச்சா, அடுத்த வேலையை பாருங்கள். என்ன பண்ணாலும் உங்களால் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அவருக்குன்னு டைம் இருக்கும்போது அவரே பேசுவார். அதனால் சீக்கிரமாக என்னை கூப்பிடுங்க. உலகின் அத்தனை நாடுகளுக்கும் நான் வர தயாராக இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்ப நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Taranam Homes.